இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஆட்சி வருகிற தொண்டர்கள் ஆட்சி வருகிற கழகப்பணி மக்கள் பணி என்பது நாம் பெற்ற வளம். அம்மா கொடுத்த ஆசி, புரட்சி தலைவர் கொடுத்த ஆசி. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஸ்டி பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம். புரட்சித்தலைவருடைய மறைவுக்கு பிறகு சிதறு தேங்காய் போல் சிதறிய இயக்கம். அம்மாவுடைய பெருமுயற்சியாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் தலை நிமிர்ந்து நின்றதை இந்த தமிழக மக்கள் உருவாக்கி காட்டினார். 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் என்ற சரித்திர நாயகர், தொட்டில் குழந்தை திட்டம் தந்த புரட்சித் தலைவர் இதயதீப அம்மா அவர்கள், மடிக்கணினி தந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், தாலிக்கு தங்கம் திட்ட அம்மா அவர்கள், கறவை மாடுகள் ஆடுகள் தந்த அம்மா அவர்கள், இருசக்கர வாகனம் தந்த அம்மா அவர்கள், குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் தந்த புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள், மகளிர் காவல் நிலையம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இப்படி அடுக்கடுக்கான சாதனைகள். அவருடைய வழியிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு ஆண்டு தாக்கு பிடிக்குமா, நிற்குமா, நிலைக்குமா என்று சொன்னவர்களுக்கு வீரவசனம் பேசாமல் விவேகத்தோடு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள், இதயதீபம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய அந்த அரசை 4 ஆண்டு காலம் முழு ஆயுள் காலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றிலே பெருமை சேர்க்கின்ற அரசாக குடிமராமத்து திட்டம் 7.5% என்று சமூக நீதிக்கு வித்திட்ட திட்டங்களை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு தந்தாரே. அவருடைய வழியிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்தார். 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி காட்டினார். 2000 அம்மா மினி கிளினிக்கை உருவாக்கி காட்டினார். 50 ஆண்டு கால காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எதிர்த்த சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி காட்டினார். முதலமைச்சர் அரியணை என்பது அது நமக்கான அலங்கார பதவி அல்ல, மக்களுக்கு சேவை செய்கிற பதவி என்கிற ஒரு புதிய இலக்கணத்தை, எழுப்பின் இலக்கணத்தை, உழைப்பின் இலக்கணத்தை, சேவையின் இலக்கணத்தை இந்த தமிழகத்திலே நிரூபித்து காட்டின இதயதீபம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆகவே இன்றைக்கு இதயதீபம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியோடு, இதயதீபம் புரட்சித் தலைவர் நல்ல ஆட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சோதனைகளை சந்திக்கலாம். சோதனைகள் வரலாம். அது சோதனைகள் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய மன வலிமைக்கு வலு சேர்க்கிற சந்தர்ப்பமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த தாரக மந்திரத்திலே புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொன்னார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்தார். அமைதி, வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு உழைத்த அந்த தெய்வ திருமகள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறுவடிவமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மேற்கொண்டு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தியாக வேள்விக்கு கழக புரட்சித் தலைவர் அம்மாவின் திருநாமத்தில் இயங்குகிற புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா பேரவை நாளை முதல் களம் காண இருக்கிறது. இது சோதனைகள் என்று யாரும் சோர்ந்து விட வேண்டாம். நம்மை ஒற்றுமைப்படுத்த, நாம் வலிமையோடு களம் காண, திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தீய சக்தியை வேரடி மண்ணோடு வீழ்த்தி காட்ட நமக்கு இன்னும் உத்வேகம், ஆக்கம், ஊக்கம் வழங்குகிற தருணம் இது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும்.